இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டமுக்குமே இந்த சொரக்காய் சட்னி அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடவே 3 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக ஒரு 3 மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி இதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காய் அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சொரக்காய் நல்லா ஹாஃப் குக் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சமாக புதினா தலை இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் ஓகே, அதையும் இதோடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த புளி, இந்த மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 1 or 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிங்கன்னா போதும். தேவையான அளவு உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக சட்னி அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இது தாளிப்புக்கு ஆஸ் யூஷுவல் கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட சாப்பிட்லாம்.